Next discuss பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதுவும் ஒரு கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் தான். இந்த கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு என்னது சூட்டபிள். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஓரையும் ஒரு நான் மேக்னெட்டிக் கேன்ஜஸையும் நம்ம என்ன பண்ணலாம் பிரிக்கலாம், அல்லது ஒரு நான் மேக்னெட்டிக் கேன்ஜஸையும் மேக்னெட்டிக் ஓரையும் நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதாவது மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் யாருக்குன்னு சொன்னேன், என்னது ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு நான் சொன்னேன் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும் அப்படின்னா சூட்டபிள் ஃபார் வாட் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓர் இஸ் ஃபைன்லி பவுடர்ட். இதை என்ன பண்ணணும், எப்போவுமே ஓரை ப்ராசஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் பவுடராக மாற்றுவோம். ஃபைன்லி பவுடர் and it is taken in a conveyor belt. ஸோ கன்வேயர் பெல்ட்டில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பவுடர் பண்ணி நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் என்னது கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட்.